Morning students, this is from Vidhistri Coaching Center Karaikudi. மேக்ஸ் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம், பர்சன்டேஜ் பார்த்துட்ருக்கோம். பர்சன்டேஜோட லாஸ்ட்டு கிளாஸ் பார்த்துருப்பீங்க, அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சம். சென்ற ஆண்டு ஒரு பைக்கோட விலை 34,000. இந்த ஆண்டு இந்த ஆண்டு 35% கூடுதலாகிறது. அந்த கூடுதல் தொகை எவ்வளவு? அதாவது ஒரு பைக்கு முந்தின வருஷம் ஒரு பைக்கோட விலைங்கிறது வந்து 34,000 இருந்திருக்கு. இந்த ஆண்டு அதை என்ன ஆயிடுச்சுன்னா 35% வந்து கூடுதலாகிடுச்சுன்னா அந்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. 34,000 அப்போ 35% கூடியிருக்கு. அப்போ 35/100, அப்போ 340 × 35 ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணோம்னா 8,500 எக்ஸ்ட்ரா கூடியிருக்கு. ஓகேயா? ஒருவர் வருமானத்தில் 40% உணவு, 15% உடை, 20% வீட்டு வாடகை, மீதி சேமிப்பு. அவரோட வருமானம் 34,400 எனில் சேமிப்பு தொகை எவ்வளவு? சேமிப்பு தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது பர்சன்டேஜுங்கிறது வந்து நம்ம டோட்டலாக எடுத்துக்கிறணும். 100% அப்படின்னு எடுத்துக்கிறணும். 100%ல் இவங்களுக்கு எவ்வளோனா மைனஸ், அதாவது உணவுக்கு வந்து 40% எடுத்துருக்குறாங்க, உடைக்கு 15, உணவுக்கு வந்து 40% வந்து, உடைக்கு 20, வீட்டு வாடகை, மீதி சேமிப்பு அப்படின்ட்டுருக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 15% எடுத்துக்கோங்க. ப்ளஸ் 40% வந்து உணவுக்கு எடுத்துருக்காங்க, ப்ளஸ் 20% வீட்டு வாடகை. அப்படின்னா இதில் மொத்தமே வந்து 70% வந்து 40, இது ஒரு 20, அப்போ 60 வரும், இது ஒரு 15, 75 வருது. அப்படின்னா 100%ல் இவங்க 75% வந்து அவங்களோட இருப்பிடத்துக்காகவோ வீட்டு அதாவது உணவுக்கு உடைக்கு செலவு பண்ணுறாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25%. இந்த 25% அப்படிங்கிறது தான் இவங்களோட சேமிப்பு தொகை. அப்போது அவங்களோட மொத்த வருமானம் எவ்வளவு அப்படின்னா 34,400.
அவங்களோட பேலன்ஸ் இருக்கிறது தான் அவங்களோட சேமிப்பு தொகை. அப்படின்னா 25%. 25 டிவைட் பை 100. அப்போது இதுக்கும் இந்த 00 கேன்சல் பண்ணிடுவோம். பேலன்ஸு 344 × 25. இப்போ 8600. அவரோட சேமிப்பு தொகை வந்து 8600. நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்க்கலாம். தேர்டு சம், ஒரு பாட்டில் உள்ள மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை. ஒரு பாட்டில் இருக்கிற பிஸ்கட்டுகளோட எண்ணிக்கை 15% பிஸ்கட்டுகள் 30 எனில் பிஸ்கட்டுகளோட மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு பாட்டில் இருக்கிற மொத்த பிஸ்கட்டுகளோட எண்ணிக்கை வந்து 15% பிஸ்கட்டுகளில் 30 இருக்குது அப்படின்னா மொத்தம் எவ்வளோ இருக்குது அந்த பாட்டிலில் பிஸ்கட்டு அப்படின்னு கேட்குறாங்க. 15% இவங்களுக்கு 30 பிஸ்கட் இருக்குது. அப்போ நம்ம 100% பார்க்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. நீங்கள் ஓல்டு வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 15 அடித்து கொடுக்கலாம். 2 15 30. இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 100 × 2. அப்போது அந்த பாட்டிலில் இருந்த பிஸ்கட்டுகள் வந்து 200 பிஸ்கட்டுகள் இருந்தது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். மொத்த நேரத்தில் மொத்த நேரத்தில் 60% என்பது 30 நிமிடங்களாகும். அந்த மொத்த நேரம் என்ன கேட்குறாங்க? அதாவது மொத்த நேரத்தில் 60%ங்கிறது வந்து 30 நிமிஷம் அப்படின்னா அந்த மொத்த நேரம் என்னென்னா 60% கொடுத்துருக்காங்க. 60%க்கு 30 நிமிஷம். நம்ம 100%க்கு கால்குலேட் பண்ணணும். இப்போவும் நம்ம 500 பண்ண வேண்டியது. ஓகே, இது வந்து கேன்சல் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 30 30, 2 30 60. இங்கே கேன்சல் பண்ணலாம். ஒரு 2 2 50 2 100. அப்போது நமக்கு கிடச்சிருக்கிறது 50 நிமிடங்கள்.